நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாக் யாருக்கு தெரியுமா பொருந்தும்? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பாருங்கள் பல கோணத்தில் சொல்வீங்க. ஒரே விஷயத்தை பல கோணத்தில் சொல்லி எல்லோரையுமே கவரக்கூடிய ஸ்டைல் உங்ககிட்ட இருக்கும். அதே போல தான் மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே காமெடியாக மாற்றிடுவீங்க. அந்த ரியாக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. பொதுவாகவே உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும், நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் பேச்சாற்றல் எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். இரட்டை மனநிலை, விரைவாக எந்த ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிற திறன், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதே ரொம்பவுமே ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். விரைவாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுப்பீங்க. சமூகத்தில் எல்லோருக்கிட்டையுமே நல்ல பண்போடு பழகுவீங்க. எழுத்து, கலை, தகவல் தொடர்பு துறைகளில் சிறந்து விழக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கு இயல்பாகவே வரும். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் எல்லாம் என்ன, பாதகமான விளைவுகள் என்ன, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிறைய பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் நீங்கள் நினைச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மாசி மாதம் முடிஞ்சு இப்போ பங்குனி மாதம் பிறந்தாச்சு. இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு, கெடு பலனிருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்யணும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுமையான விளக்கத்தையும் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே பாருங்களேன், குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சூரியன் பயிற்சி, சனி பயிற்சிலாம் இப்போ நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதோட தாக்கம் பாருங்கள் எல்லா ராசியிலுமே இப்போ இருக்குது. அதுவும் இந்த நிலைமையில் பங்குனி மாதம் பிறந்திருக்கு. இந்த பங்குனி மாதம் பாருங்கள் சில ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மையும் கிடைக்குது. ஒரு சில ராசிக்காரங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. சூரியன் பயிற்சியோடு பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதம் இந்த மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், இதை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த மாதத்தில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம் வருது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமநவமி முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுது. முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதம் இந்த பங்குனி மாதம். மிதுனம் ராசி அல்லது மிதுனம் லக்கணம் இதை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், இந்த மாதம் முழுவதுமே புதன் இருக்கிறாரு இல்லையா, புதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அதுவும் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. பங்குனி 19ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், பெருசாக உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை எதுவும் இருக்காது, குறைகள் எல்லாம் நீங்கிடும். உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். கட்டடம், பூமி, மருத்துவம் இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் அதிகப்படியான லாபம் ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகுதுங்க. அரசாங்கத்தில் என்ன மாதிரியான அனுகூலம் வரும் அப்படின்னு பார்த்தா, அரசு தொழிலில் இருக்கிறவங்க, அரசு வேலைக்காக அனுமதி, அரசு தேர்வு எழுதக்கூடியவங்க இந்த மிதுன ராசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு எல்லா விஷயத்துலையுமே உண்டாகுது. அரசாங்கம் சார்ந்த விஷயத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே அந்த விஷயம்லாம் இந்த பங்குனி மாதம் சிறப்பான உயர்வையும் அந்த விஷயம்லாம் நல்லபடியாக உங்களுக்கு யோகமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் வலுவாக குருவோட பார்வையில் இருக்கிறாரு. ராசியும் குருவின் பார்வையும் இருக்கிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாக சாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்போ உண்டாகியிருக்கு. பெரும்பாலும் பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே எளிமையாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு செயல்திறமை வரும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருது. இன்னும் சிலருக்கு உங்கள் குலதெய்வம் சென்று வழிபடக்கூடிய அமைப்பு வரும். அப்படி ஒரு அமைப்பு வருதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக உங்களை சிலர் அழைப்பாங்க. விருப்பப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செஞ்சு நீங்கள் முழுமையான வெற்றி வாய்ப்பையும் பெறலாம். சொல்லப்போனால் உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே நல்லா நடக்குங்க. நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கக்கூடிய. இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் அந்த மாதம் கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளவு துன்பம் துயரத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இந்த அமைப்புகள் ரொம்பவும் யோகமான அமைப்பு தருது. தொட்டது துலங்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்கள். உங்களுக்கு தொழில் வியாபாரத்துலையுமே எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபத்தை நீங்கள் இப்போ வரக்கூடிய அமைப்பு. புதுசாக ஆர்டர் நிறைய கிடைக்கும், ஒப்பந்தமும் வரும். அப்படி வரும்பொழுது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை பளு குறைஞ்சி காணப்படும். மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு நல்லா இருக்குது. அப்படி இருந்தாலும் பாருங்களேன், எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படணும். கவனம் இல்லாமல் இருந்தால் ரொம்பவுமே பிரச்சனை வரும். கவனம் முன்னெச்சரிக்கை இருந்தால் பெருசாக பிரச்சனை வராமல் நீங்கள் உங்களை காத்துக்கலாம். ஏன்னா எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அலுவலகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுமே இந்த மாதம் பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்குது. அதே போல் பொருளாதாரத்தில் இப்போ நல்ல ஒரு உயர்வு, சிறப்பான முன்னேற்றம் இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்துலேயுமே கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் முழுசாக உங்களை விட்டு நீங்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குது. குழந்தைகளோட எதிர்கால நலனில் நீங்கள் இப்போ அக்கறை காட்டுங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அதே போல் தான் வழக்குகள்லையுமே நீங்கள் இந்த மாதம் பாருங்கள் சாதகமான நிலையை பெற போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் இப்போ உங்களை விட்டு நீங்குது. தாமதமாகி வந்த சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும். அடுத்தடுத்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அப்படி செஞ்சால் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறலாம். பங்குனி மாத துவக்கத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி புதன் பங்குனி 6ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதே போல் மாத இறுதியில் 27ஆம் தேதி மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு. இந்த மாத கடைசியில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கவனம் இல்லைன்னா பிரச்சனை வரும். இருந்தாலும் இது வரைக்கும் இருந்த சோதனைகளை நீங்கள் சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு உங்களோட முயற்சிகளால் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா உங்கள் முயற்சி எல்லாமே சிறப்பான உயர்வை பெற்றுத்தரும். தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு இது இப்போது அதிகரிக்கும். அழியாத புகழ் வரும். கூட பிறந்தவங்ககிட்ட இருந்த சண்டை சச்சரவு மாறி ஒரு நல்லிணக்கம் அவங்களோட வரும். குடும்பத்தில் உள்ளவங்களோட அன்பும் ஆதரவும் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதனால் பெருசாக கடந்த காலத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். பிரச்சனை, தொல்லை, கடன், அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க கிட்ட சண்டை சச்சரவுன்னு நிறைய மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகி இருக்குங்க. சுற்றமும் நட்பும் உங்களோட முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கும். அதுவும் பாருங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க ஏதாவது எழுத்து சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட திறமை பளிச்சிடும், தனித்தன்மை மிளிரும். உங்களோட வேலையை பற்றி எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏற்றம் காண்பீங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்துலையும் வேணும். அப்படி இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உடல்லையும் சரி மனசுலையும் சரி இப்போ தெம்பு இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. நினச்சபடி நல்லா நடக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டு போன விஷயம் கூட பாருங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சி கடலில் திளைக்க போகிறீங்க. சிந்தனை, செயல் இது எல்லாமே அதிகரிக்கும். இதனால் பாருங்கள் மனசு தெளிவாக இருக்கும். முகப்பொலிவு வரும். தனவரவு இரட்டிப்பாக மாறும். அதே போல் சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரைக்கும். இது வரைக்கும் வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் பாருங்கள். அதற்கான செயல்பாடுகளை பிறங்குவீங்க. அதே போல் குடியிருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கிறது போல் அட்லீஸ்ட் வேறு வீட்டுக்காச்சும் நீங்கள் வசதியாக வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வசதியாக அடுத்த வீட்டுக்கு மாறி குடி போகிற மாதிரியான வாய்ப்பு கூட வரும். உங்களோட எண்ணம் போல் வீடு வாகன யோகம் அமையுது இந்த மாதம். சிலர்லாம் இருக்கிற வீட்டை புதுப்பிக்க நவீனமயமாக்குவீங்க. 2 சக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்களாம் இப்போ 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் தாயோட உடல் நலனை மட்டும் அக்கறையாக இருக்கணும். தாய் வழி உறவினர்கள் அன்பு ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தனவரவு இதனால் அதிகரிக்கும். அவங்க தாய் வழி உறவுகள் பலரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் பொறுப்பு மிக்க பதவி உங்களை தேடி வரும். குழந்தைகளுக்கு கல்வியில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். சுமாராக படித்த குழந்தைகள் கூட பாருங்கள் இப்போ நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. கல்வியில் தடை ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும். அதே போல் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகுது. சாஸ்திர ஈடுபாடு, ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தோடு செஞ்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வம் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மனதில் ஒரு மன அமைதியை பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. மனம் தனிமையில் இருக்கும். பாவம் எது புண்ணியம் எது, வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும் பாருங்கள். மோட்சம் அடைகிற மார்க்கத்தில் ஈடுபட ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனை தீர்வுக்கு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே போல் பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகி இருக்குது. இவ்வளவு நல்ல காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் சிறப்பான உயர்வையும் மேன்மையும் கண்டிப்பாக எல்லா வகையிலும் பெறலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.